அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வகுப்பு 13. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அல்லாஹ்வை அறிதலுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். அப்போ ஒரு நல்ல மூமினாக அல்லது ஒரு இறையச்சவாதியாக ஆகணும் அப்படின்னா நமக்கு அல்லாஹ்வோட புரிதல் ரொம்ப அவசியம். அல் குர்ஆன் நமக்கு நன்மையும் தீமையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. அப்போ இறையச்சவாதிகளுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி குர்ஆனே நமக்கு சில விஷயங்களை சொல்லுது. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க தன்னை தவறுலேருந்து காத்து கொள்வாங்க. அவங்க நன்மையை ஏவி தீமையை தடுப்பாங்க. தவறான விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சு இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இன்னொன்று, அவங்க தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஈமானுடைய பட்டிகளில் உள்ள அனைத்து விஷயங்களும், மறைவான அனைத்து விஷயங்களும் நம்புவாங்க. அதாவது அல்லாவை நம்புறது, வேதத்தை நம்புறது, நபிமார்களை நம்புறது, விதியை நம்புறது, இது மாதிரியான அனைத்து விஷயங்களும் நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அதிகமாக தர்மம் செய்வாங்க, தர்மத்தை அதிகமாக பேணுவாங்க. அதே மாதிரி மறுமையை அதிகமாக நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இறையச்சவாதிகள் கோபத்தை மெண்டு விழுங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கோபம்ன்றது ஒரு சைத்தானுடைய செயல். கோபப்படும் போது நம்ம நிதானத்தை இழந்துடுறோம். நிதானத்தை இழக்கிறது மூலியமாக அது நமக்கும் பிறருக்கும் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது. அதனால் கோபத்தை மெண்டு விழுங்கணும். முத்தகீன் ஆகிறதுல ரொம்ப பிரதானமாக இருக்கிறது பிறர் செய்கிற தவறுகளை மன்னிக்கிறது. ஏன்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். நம்ம பிறர் செய்த தவறை மன்னிக்கும் போது அல்லாஹ் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ பிறர் செய்கிற தவறுகளை நம்ம மன்னிக்கணும். அதே மாதிரி நம்ம தப்பு செய்யும்போது பிறர் இடத்துல மன்னிப்பு கேட்குறதுக்கு எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே மன்னிப்பு கேட்டுடணும். இறையச்சவாதிகள் அதிகமாக அல்லாவை நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதன் மூலியமாக அவங்க எண்ணங்களை சீராக வச்சுக்குவாங்க. நேர்மறையான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க உள்ளம் மென்மையாகவும் சீராகவும் இருக்கும். இறையச்சவாதிகள் எல்லா நிலையிலும் அல்லாவையே சார்ந்து இருப்பாங்க. அவங்க அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன் தவறுகளை நினச்சி உணர்ந்து அதை திரும்பவும் செய்யாமல் இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்து அல்லாஹ்கிட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இறையச்சவாதிகள் ஹலால் ஹராமை பேணுறதுல ரொம்ப நேர்த்தியாகவும் கவனமாகவும் இருப்பாங்க. இன்று மனிதராக இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப அலட்சியம் காட்டுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நாவை பேணுறது. அப்போ இறையச்சவாதிகள் நாவை பேணுற விஷயத்தில் ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பாங்க. பொய்யை அவங்க தவிர்த்திருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் தேவையில்லாமல் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. புறம் பேச மாட்டாங்க, அவதூறு பேச மாட்டாங்க, பிறருடைய மானங்களில் விளையாட மாட்டாங்க. எல்லா நிலைகளிலும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது பிறருடைய சூழ்ச்சிகள் அப்போ அதை நிதானமாக பொறுமையாக கையாண்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான உதவி அல்லாஹ்கிட்ட வேண்டி அவங்க அந்த செயலை நேர்த்தியாக செய்வாங்க. இறையச்சவாதிகளாக இருக்கணும் அப்படின்னா குடும்பத்து விஷயத்தில், பெற்றோர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை கரெக்டாக செய்யணும். உறவினர்களை பேணி காக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு இடையில் விரிசல் ஏற்படாமல் உறவை முறிக்கிற வேலையில் எந்த வேலையும் பார்க்காம இருக்கணும். அண்டை வீட்டாரை அனுசரிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்து நலன்களையும் தவறாமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். மனிதனோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது ஒன்று பொறாமை, இன்னொன்று பெருமை. இந்த ரெண்டு விஷயத்தையும் இறையச்சவாதிகள் தவிர்த்துக்குவாங்க. தேவையில்லாத சந்தேகத்தை எழுப்ப மாட்டாங்க. மற்றவங்க குறைகளை எடுத்து ஆராய மாட்டாங்க. துருவி ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. பிறரோட அமானிதத்தை பாதுகாப்பாங்க. அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையக்கூடியவங்களாக இருக்கணும். தேவைக்கான விஷயங்களை மட்டும் வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும். தேவையில்லாத கடன்களை வாங்கக்கூடாது, கடன்களை தவிர்க்கணும். பிறருக்கு கடனை கொடுக்கும் போதும் நீதத்தை கடைபிடிக்கணும். அவங்களுக்கு அவசரப்படுத்தக்கூடாது. அவங்கள சூழ்நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடியவர்களாக. வட்டியை அறவே தவிர்த்து கொள்ளணும். எந்த சூழ்நிலையும் வட்டி வாங்கிறதையோ அதை மற்றவங்க வாங்கிறதையும் ஊக்குவிக்கவும் கூடாது. எல்லா நிலைகளிலும் நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்கணும்.
அதாவது பிறருக்காக நம்ம நிற்கும்போது நன்மையின் பக்கம்தான் நிற்கணும். அது வந்து உறவினர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நீதமான இருக்கணும். எந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் தான் நிற்கணும். ஒரு இரு சாராருக்கு இடையில ஏற்படுற பிரச்சனைகளை இடையில நின்று நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்களுக்குள்ள இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். பிரச்சனையை அதிகப்படுத்துகிறதோ தூண்டுறது வேலையோ பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நோன்பை கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கணும். நோன்பை கடைப்பிடிச்சாலே அது வந்து நம்ம செய்கிற அனைத்து பாவங்கள்லேருந்து நம்ம இயற்கையாகவே நம்ம தவிர்த்திருப்போம். நாவை பேணக்கூடிய விஷயங்களோ மற்ற விஷயங்களோ தவிர்த்திருப்போம். சண்டை சச்சரவுகளில் ஈடமாட்டோம். அதனால் அதிகமாக நோன்பை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி வியாபாரம் விஷயத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அளவு விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒப்பந்தம் பிறர்கிட்ட செய்கிற ஒப்பந்தத்தில் சரியாக நிறைவேற்றணும். ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம நேரங்களை எப்படி செலவழிக்கிறோம், எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பெரும்பான்மையாக இந்த சமூக வலைதளங்களில் தேவையில்லாத நேரங்களை விரயம் செய்கிறோம். நேரம் விரயம் அதுகள் தான் அதிகமாகுது. அப்போ அதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக செலுத்தணும். அதே மாதிரி தேவையான பொருட்களை தான் வாங்கணும். தள்ளுபடி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை கவரக்கூடிய பழைய விஷயங்கள் தேவையில்லாத நம்ம உபயோகத்துக்கு தேவைப்படாத பழைய விஷயங்களை வாங்கி குவிக்கணும். இது மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம பார்வைகளை தாழ்த்திக்கணும். கற்பை பேணிக்கணும். இன்றைக்கி நம்ம இப்போ என்ன செய்கிறோம், கண்ணால் செய்கிற விபச்சாரம், கையால் செய்கிற விபச்சாரம்னு சொல்லி ஃபோன்லேயும் தொலைக்காட்சிகளையும் அதிகமான நேரத்தை செலவழிக்கும் போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம நிறைய செய்கிறோம். அதை தவிர்த்துக்கணும். தெரிந்தவர்களோ தெரியாதவர்களுக்கோ சலாம் சொல்லி பழகணும். மலர்ந்த முகத்தோடு காட்சி அளிக்கணும். பிறரிடம் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. எல்லாருமே சமம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்மளை நாடி வர்றவங்களை கண்ணியப்படுத்தணும். அவங்கள அவமதிக்கக்கூடாது. வீடு தேடி வர்றவங்களை நல்லபடியாக உபசரிக்கணும். நமக்கு பிறர் செய்கிற நன்றி அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அதற்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம கவனம் செலுத்தி இதை வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கணும். தனிமையில் அல்லாட்ட அதிகமாக துவா கேட்கணும், பிரார்த்தனை செய்யணும். நம்மளை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். எந்த செயல் செய்தாலும் அது அல்லாவுக்காக செய்யணும். இப்போ செய்கிற ஒரு விஷயம் இது அல்லாவுடைய பார்வையில் அந்த செயலுக்கான கூலி என்ன கிடைக்கும், அது நல்லதாக அமையுமா கெட்டதாக அமையுமா, இதெல்லாம் சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். தஹஜ்ஜத் தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம கற்ற விஷயங்களை நம்ம கற்ற கல்வியை பிறருக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படி ஒரு முத்தகீனாக ஆகணும்னா இது அனைத்தையும் நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு சேர இதை நம்மக்கிட்ட நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அப்போ சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அதுவே நம்மளை பழகிடும். அதுக்கு உதாரணம், எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதை தொடர்ந்து செய்தோன்னா அது ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் வந்து நாளடைவில் அது நம்மளுடைய ஹேபிட்டாக மாறிடும். ஹேபிட் நம்ம ஆட்டிடியூடாக மாறி நம்ம வாழ்க்கையை மாற்றும். அப்போ ஒரு இது செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செயல் திட்டம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு நாளுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நேரங்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று காலையில் 10 மணி, மதியானம் 2 மணி, சாயந்தரம் 6 மணி. இந்த 3 நேரங்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்க போகிறோம். சப்போஸ் இப்போ காலையில் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை நான் ஏன் செய்கிறேன், எதுக்காக செய்கிறேன், யாருக்காக செய்கிறேன், அதை செஞ்சால் எல்லா இடத்துல இது எந்த கூலியை நமக்கு வாங்கி தரும் அப்படின்னு நம்ம செய்யணும். மதியானம் இப்போ சப்போஸ் நான் சமைக்கிறேன் அப்படின்னா யாருக்காக சமைக்கிறேன், என் குடும்பத்துக்காக சமைக்கிறேன், அதனால் என்ன நடக்கும், இது எல்லா இடத்துல இது என்ன கூலியை நமக்கு வாங்கி தரும். இது மாதிரி குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அதை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். மேற்கொண்டு ஒரு 3 விஷயங்களை நான் இன்றைக்கி உறுதியாக கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒன்று, பொய், புறம், அவதூறு இதை நான் இன்றைக்கி கண்டிப்பாக பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். அதே மாதிரி ஒரு தப்பு செஞ்சேன்னா அதுக்கு உடனே மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்வேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். இன்னொன்று, நன்மை அதிகமாக செஞ்சு அதுக்காக அல்லாட்ட நன்றி சொல்லுவேன் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 3 விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா
நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்ன செஞ்சோம் அப்படின்றத சுய பரிசோதனை பண்ணி நம்மளே பார்த்துக்கணும். அப்போ நான் இன்றைக்கி நன்மை பொய் பேசியிருந்தேன், புறம் பேசியிருந்தேன், மனசவங்களை காயப்படுத்தியிருந்தேன் அப்படின்னா ஆமாம் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சார்ட் போட்டு அந்த சார்ட்டில் டிக் பண்ணிக்கணும். இன்றைக்கி அதே மாதிரி நன்மை செஞ்சு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிக் போட்டுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு தப்பு செஞ்சுட்டேன், இல்லை பிறருக்கு ஏதோ ஒன்று உபகாரம் பட்டேன், உடனே அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப் பண்ணணும். அதை செய்யலைன்னா அது செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே நம்மளை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அதே மாதிரி காலையில் அந்த 3 நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத சிந்திக்கும்போது நம்ம அல்லாஹ்வை பற்றின சிந்தனை நமக்கு அதிகமாக வரும். அப்போ அல்லாஹ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், எவ்வளோ அருட்கொடைகள் கொடுத்துருக்கான், அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன உபகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ்வோட நினைவு உள்ளுக்குள்ளே வரும்போது நம்மள்ட்ட நிறைய மாற்றங்களும் ஏற்படும். இயற்கையாகவே அது ஏற்படும். இப்போ இந்த செயல் திட்டத்தை நம்ம தொடர்ந்து டெய்லி கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு ஹேபிட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஹேபிட்டாக ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா இதுவே நம்ம வாழ்க்கையாகவே மாறிடும். நம்ம வந்து முத்தகீன் ஆகிறதுக்கான அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ்கிட்ட உதவி கேட்போம். அல்லாஹ்வோட உதவியோடு நாம் ஒரு முழு குரானிய மனிதர்களாக நாமளும் மாறுறதுக்கான முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ்.